உலகின் இரண்டாவது மிக நீளமான கடற்கரை என்னும் பெயர் பெற்றது சென்னை மெரினா கடற்கரை. சுமார் 12 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த கடற்கரைக்கு உள்ளூர்வாசிகள் மட்டுமின்றி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் வந்து செல்கின்றனர். மெரினா கடற்கரையை 26 கோடி ரூபாயில் அழகுபடுத்த திட்டமிடப்பட்டது. நடைப்பயிற்சி மேற்கொள்வோருக்கான நடைபாதைகள், நீர் ஊற்றுகள், வளைந்து நெளிந்த வகையில் வண்ணமயமான படிக்கட்டுகள் என்று பணிகள் முடியும் தருவாயில் உள்ளன. அழகுபடுத்தப்பட்ட மெரினா கடற்கரையை மக்களின் பயன்பாட்டுக்காக 20ஆம் தேதி முதல்வர் கருணாநிதி திறந்து வைக்கிறார். ஏற்கனவே மெரினாவில் உள்ள நடைபாதை மற்றும் தள்ளுவண்டி கடைகளுக்கு மாநகராட்சி தடை விதித்தது. அதோடு பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தவும் தடை விதித்துள்ளது. மெரினாவை தினமும் பார்த்து பார்த்து பழகி போன சென்னை வாசிகள் இந்த அழகு முயற்சியை வரவேற்றாலும் தங்களது வேண்டுகோளையும் உடன் வைக்கின்றனர். ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாகவும் இதுவாகவும் இருக்குது. இந்த இடங்களை பார்க்கும்போது கண்ணை கவர்ற மாதிரி, வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு தோரணையில் முதல்ல இருந்து கூட இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா சுத்தமாக இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் சுத்தமாக வச்சுருந்தா இன்னும் பெட்டராக இருக்கும்னு தோணுது. அதுமாரி மக்களும் கொஞ்சம் இதில் கோஆப்ரேட் பண்ணணும். இந்த காரில் வராங்க, சாப்பிட்றாங்க, சும்மா அப்படியே பிளாஸ்டிக்லாம் அப்படியே போட்டு போகக்கூடாது. பிறகு கொஞ்சம் டஸ்ட்பினும் கொஞ்சம் வச்சா இன்னும் பெட்டராக இருக்கும். இவ்வளோ அழகான ஒரு பீச்சு இன்னும் இந்த மெட்ராஸ்காரங்களாம் சேர்ந்து இன்னும் அழகுபடுத்தினாங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினச்சதுண்டு. அதே போல் இன்றைக்கி ஓரளவுக்கு பரவாயில்ல. நல்லா வாக் பண்ணுறதுக்கு கொள்றதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல சிஸ்டமேட்டிக்காக எல்லாம் பண்ணுறாங்க. கிளீனிங் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. கடற்கரையை அழகுபடுத்தினால் மட்டும் போதாது, அதை தொடர்ந்து பராமரித்து பாதுகாக்கவும் வேண்டும். அதே நேரத்தில் மெரினாவை சுத்தமாக வைத்துக் கொள்வதில் பொதுமக்களின் பங்களிப்பும் அவசியம். அதுவே நிரந்தரம்.